இயக்குனர் ஏஆர் முருகதாஸோட தயாரிப்புல உருவாகி இருக்கும் ரங்கூன் படத்தினுடைய படக்குழுவினர் நம்மளோட இணைந்திருக்காங்க. அந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி, நடிகர் கௌதம் கார்த்திக், நடிகை சனா 3 பேரும் அரங்கத்துல இருக்காங்க. வணக்கம். ரங்கூன் படம் கேள்விப்படும் போதே நிச்சயமா ஒரு பயங்கரமான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. ட்ரெய்லருமே ரொம்ப விறுவிறுப்பா இருந்தது. இந்த படத்தை பத்தி நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்வீங்க? படத்துல என்ன இருக்கோ அதுதான் நம்ம ட்ரெய்லர்ல காமிச்சிருக்கோம். ஒரு 2 மணி நேரம் படம், அதுக்கு ஒரு 2 நிமிஷத்துல நம்ம ட்ரெய்லர் பண்ணி அந்த படத்துல இருக்கிற ஹைலைட்ஸ் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு. அதுல சில விஷயத்த நம்ம ரிவீல் பண்ண வேண்டியிருக்கு, சில விஷயத்த ரிவீல் பண்ணாம ஹைட் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் ஒரு கியூரியாசிட்டியும் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு அந்த 2 மினிட்ஸ் ட்ரெய்லர்ல என்ன சொல்லியிருக்கோமோ அதுதான். அதை நீங்க கொஞ்சம் உன்னிப்பா பார்த்தாலே இது என்ன மாதிரியான கதை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அந்த ட்ரெய்லரை தாண்டி அந்த படத்துல நமக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு உலகம், நம்ம எல்லாருக்கும் பக்கத்திலேயே இருக்கு. அது மாதிரி ஒரு வேர்ல்டு, அது மாதிரி ஒரு வாழ்வியலை நம்ம எவ்வளவு பேர் கவனிச்சிருப்போம்னு தெரியல. ஸோ அதை பத்தின ஒரு பதிவா இருக்கும், ஒரு வாழ்வியல் சம்பந்தப்பட்ட கதையா இருக்கும், ஒரு இமோஷனல் டிராமாவா படம் இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தோட ட்ரெய்லர்ல நீங்க சொல்ற மாதிரி கவனிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு. அதாவது கோல்ட் ஸ்மக்லிங் பத்தின படம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கான காட்சிகளும் அதுல அப்பப்ப வந்துட்டு தான் போகுது. சோ படம் சோசியல் காசோட இருக்குமா, இல்ல இது ஏற்கனவே நடந்த ஒரு இன்சிடென்ட் பேஸ் பண்ணி இருக்குமா? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில நிறைய இந்த மாதிரி கோல்ட் ஸ்மக்லிங் பத்தின செய்திகள் வந்துட்டே தான் இருக்கு அடிக்கடி. சோ அதுல இருந்து என்ன மாதிரியான ஒரு விஷயத்த பப்ளிக் தெரிஞ்சுக்கலாம்? நம்ம வாழ்ற வரைக்கும் நாம லைஃப்ல சர்வைவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்வைவல் ஸ்டோரி தான் இது. இதுல கோல்ட் ஸ்மக்லிங் ஒரு பார்ட்டா வருதே தவிர அது படத்தோட கோர் கிடையாது. கோர் இவர் பண்ணிருக்கிற கேரக்டர் வெங்கட் அப்படிங்கிற கேரக்டருடைய ஜேர்னி தான் கோர். அதுல கோல்ட் ஸ்மக்லிங் பார்ட்டா இருக்கு, ஒரு எலிமெண்டா இருக்கு. பட் இது கோல்ட் ஸ்மக்லிங் பத்தின படம் கிடையாது. கோல்ட் ஸ்மக்லிங் படத்துல வந்திருக்கு உண்மைதான். அண்ட் இது எதுவுமே ஒரு ரியல் இன்சிடென்ட், பர்டிகுலர் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ண படம் இல்லை. பட் ரியலிசம் இருக்கு படத்துல. அண்ட் கௌதம் சார், நீங்க கேரி பண்ணிருக்கிற ரோல் தான் படத்தோட ஜேர்னி அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. உங்களை ட்ரைலர்ல பார்க்கும் போதே ரொம்ப ஒரு பக்காவான ஒரு பர்மீஸ் பையன், அந்த மாதிரி ஒரு நல்ல லுக் இருக்கு உங்களுக்கு இந்த படத்துல. உங்களோட கேரக்டரா நீங்க எப்படி இதை கேரி பண்ணீங்க? உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட்லி இந்த கேரக்டர் வெங்கட் பேரு, அவன் ஒரு யங் பாய், ஒரு தமிழ் பையன் தான். ஆனா பர்மால பிறந்த தமிழ் பையன் சென்னைக்கு இங்க ஒரு வாழ்க்கையை எப்படியாச்சும் உருவாக்குறான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இது. ராஜ் ரொம்ப டீட்டெயில்டா எழுதியிருந்தாரு இந்த கேரக்டரை பத்தி. ஸோ இவனோட ஜேர்னி பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும். சும்மா ஒரு படத்துல போட்ட ஒரு ஃபிக்டிஷியஸ் கேரக்டரா இல்லாம இன்னும் கொஞ்சம் நிறைய ரியலிசம் இருக்கும். அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸும் சரி, அவனோட ரொமான்ஸும் சரி, அவனோட லைஃப் கஷ்டங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இதுல. ஸோ அந்த மாதிரி தான் ராஜ் எழுதியிருந்தாரு. அவர் டீடைல்டா எழுதுனால கௌதம் கார்த்திக் வெங்கட்டா மாறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. How about your experience in working in Tamil industry? Well, I've been a fan of Tamil industry, so it was like a dream come true when this project happened. So yeah, I feel super blessed. What is your role in it? As you know, Sir and Gautam said that it's about this boy and his survival. So how important I am in his life. So we've shown that, and as a character, I would say that she's a singer in the film. So yeah, she's an aspiring singer, and she wants to someday become, do playback singing. So காமனா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வர பொண்ணுங்களுக்கு லாங்குவேஜ் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. How about your experience? I think that will always be the barrier for me, but I think in this project, the direction department director, I think he took care of every little things, we used to, I was well prepared, well rehearsed, everything was taken care, we were fully focused and determined that she should know her line, she should know her scene. So I think he has taken care of that so I think all credit goes to him. ஆக்சுவலா என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. இப்போ நம்ம வேற ஏதாவது ஒரு இதுல இருக்கோம்னா கூட அவங்க முன்னாடியே வந்துருவாங்க. அவங்க 2 பேருமே இந்த ஸ்கெடியூல்ல இந்த சீன்ஸ் எல்லாம் எடுக்க போறோம் அப்படின்னா முன்னாடியே அவங்க அந்த சீன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவருக்கு ஆக்சென்ட்டுக்காக அந்த
அந்த பேச்சு வழக்குக்காக அவருக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் தேவைப்பட்டுச்சு, அவங்களுக்கு தமிழுக்காகவே தேவைப்பட்டுச்சு. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ காமனா இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லப்படுது இல்லை? இந்த மாதிரியான ஒரு ஜானர்ல ஃபில்ம் பண்ணும்போது பர்சனலா நீங்க நிறைய ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுக்காக அப்படி சொல்ல போறீங்களோன்னு நினைச்சேன் நான். இந்த மாதிரி பர்சனலா அப்படின்னு அடுத்து என்ன சொல்ல உங்க ரியாக்ஷன்லயே தெரிஞ்சிச்சு. ஐயோ நான் ஃபுல்லாக சொல்லல. இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். உங்களோட பர்சனலா நீங்க இதுக்காக நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்படி என்னென்ன ஒர்க்லாம் நீங்க இதுக்காக பண்ணிருக்கீங்க? பொதுவா படம் பண்ண வர டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் வச்சுதான் ஆரம்ப கதைகள் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து போக போக வேற நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம கேதர் பண்ணிட்டு வரணும். இது என்னோட கருத்து. படம் நம்ம எடுக்க போறோம்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் கெயின் பண்ணிட்டு வர்றது நல்லது. சில பேர் சீக்கிரம் பண்ணுவாங்க, சூப்பரா பண்ணலாம், அதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் என்னோட கருத்து அது. ஸோ அதுல வந்து நம்ம வந்து நான் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கும்போது 1-2 பேர் மீட் பண்ணியிருக்கேன். அதுல எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த கேரக்டர்ஸ், அதுல நான் என்ன ஆச்சரியப்படுத்தின சில சம்பவங்கள் இருக்கு, நான் பார்த்தது சில விஷயங்கள். அது வந்து நம்ம ஸ்கிரிப்ட் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி இந்த பேக்ராப்ல ஒண்ணு பண்ணுவோமான்னு சொல்லி அப்படி விளையாட்ட ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் அது. எழுத எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்புறம் அதுக்காக நிறைய நான் தேட வேண்டி இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டி இருந்துச்சு. அதெல்லாம் தெரிஞ்சு அது வந்து அப்படி ஸ்கிரீன் பிளேல அப்ளை பண்ணி அப்புறம் நரேட் பண்ணி அது படமாகிற அளவுக்கு வந்திருக்குன்னும் போது எனக்கும் இப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அது நல்லா பிடிக்கும்னு நம்புறேன். படத்தை ஆரம்பத்திலே ஏஆர் முருகதாஸ் சார் கிட்ட தான் நீங்க அப்ரோச் பண்ணீங்களா இல்ல வேற யாருக்கிட்ட? இல்ல, ஆக்சுவலா எனக்கு அவர்கிட்ட கதை சொல்றதுக்கு எனக்கு பயம். என்னன்னா நான் வந்து நிஜமாவே கதை ஓரளவுக்கு நல்லாவே இப்போ சொல்ல முடியும் என்னால. கதை நல்லா கான்பிடென்ட்டா நான் சொல்லுவேன், டயலாக் எல்லாம் கரெக்டா அவர் விடாம சொல்லுவாரு. ஆமா 2.5 மணி நேரம் அந்த ஃபுல் படத்தை பார்த்த மாதிரி என்னால அழகா கன்வின்சிங்கா கதையை சொல்லிட முடியும். ஷார்ட் டிவிஷனோட ஒரு கேரக்டரும் பேசுற மாதிரி அப்பெல்லாம் என்னால சொல்லிட முடியும். ஸோ அந்த விதத்துல எனக்கு பயம் இல்லை. ஆனா எனக்கு வந்து முருகதாஸ் சார்கிட்ட கதை சொல்ல போகணும்னா எனக்கு ஒரு பயம். அதனால நான் அவர்கிட்ட ஆரம்பத்துல நான் ட்ரை பண்ணவே இல்லை. ஏன்னா அவரு ரொம்ப அழகா கதை சொல்லுவார் சார். ஸோ அவர்கிட்ட நம்ம போய் இந்த நடிச்சு அந்த மாதிரி எல்லாம் சொல்ல வேணான்ட்டு நான் வந்து வேற இடங்கள்ல ட்ரை பண்ணேன். எல்லா இடத்துலயும் ஒரு 2-3 தடவை இந்த படம் வந்து நடக்கிற மாதிரி ஆரம்பிச்சுது. கிட்ட வரைக்கும் போவோம், எல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி போவோம். பட் ஏதோ ஒரு சில காரணங்கள்னால அது நடக்கல. அது மாதிரி ஒரு 2-3 தடவை நடந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. இப்ப என்ன நடக்கும் அடுத்தது, இப்படியே நம்ம இதை வச்சு போயிட்டு இருக்கோம். அதுலயே ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆகுது, இப்ப நம்ம என்ன பண்ணணும், யார்கிட்டயே டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நான் முருகதாஸ் சாருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். சார் நான் வந்து உங்களை பார்க்கணும், மீட் பண்ணணும் அப்படின்னு. ஒரு 5 நிமிஷம் போதும்னு சொன்னேன். எனக்கு அப்பயும் அவர்கிட்ட கதை சொல்லணுங்கிற ஐடியா கிடையாது. மெசேஜ் பண்ற சார் வந்து அப்போ பாம்பேல ஹிந்தி பட ஷூட்டிங்ல இருக்காங்க, ஏதோ ஒரு படம். அந்த பட ஷூட் கேப்ல நான் வருவேன், நான் வந்தோன்னே மெசேஜ் பண்றேன், நீங்க மீட் பண்ணலான்னு சொன்னாங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் எஸ்எம்எஸ் பண்ணாங்க. நான் போய் சாரை மீட் பண்ணேன், சார்கிட்ட இந்த விஷயம் எல்லாம் சொன்னேன். அப்புறம் அவர் கரண்ட் ஸ்டேட்டஸை கேட்டுட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஸ்கிரிப்ட் சொல்லுங்க அப்படின்ட்டார். ஸோ நான் அதுக்கு ப்ரிப்பேர்டா போகல. சரி ஓகே, நான் வந்து இப்ப உங்களை மாதிரி அவர் எதிரில் உட்கார்ந்துருக்காரு, நான் அவரை தாண்டி அந்த பக்கம் இருக்கிற செவரை மட்டும் பார்த்து வந்து ஃபுல் கதையை சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சுட்டா இன்டர்வல் கேப் வருமே என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுன்னா அவராவே வந்து பிரேக் வேணாம் எனக்கு, நீங்க செகண்ட் ஹாஃபும் அப்படியே சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொல்லி முடிச்சோன்னா ரொம்ப நல்லா இருக்கு ராஜ்குமார், இந்த ஏரியால எல்லாம் வந்து நடந்து போறதே கஷ்டம், இங்கெல்லாம் ஷூட்டிங் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்டாரு. இல்ல சார் பண்ணிடலாம், படம் நடந்துருச்சுன்னா நான் என்ன வேணாலும் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து சரி ஓகே நம்ம வந்து பண்ணலாம், இது நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய நேரம் பேசினாங்க. அது மேபி படம் வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கும் பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி சொல்லலாம். கௌதம் கார்த்தி சார், இப்போ நீங்க வந்து உங்களோட கேரக்டர் ஓரியன்டான அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற படங்கள்ல பண்ணுவீங்களா, ஆர்எல்ஸ் கமர்ஷியல் ஓரியன்டான மூவிஸ்ல தான் பண்ணுவீங்களா? ஐ திங்க் நான் 2 விதமா பண்ணுவேன். ஆக்சுவலா அது ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிட்டேன்னா பெட்டரா இருக்கும். எனக்கா சும்மா கேரக்டர் ஓரியன்டாவே படம் பண்ணிட்டே இருந்தேன்னா ஆடியன்ஸ் கொஞ்சம் போர் ஆயிரும்னு நான் நம்புறேன். ஸோ அப்பப்போ ஒரு கமர்ஷியலோ இல்லாட்டி அப்பப்போ ஒரு கேரக்டரோ அந்த மாதிரி பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். Sana, A.R. Murugadas sir just quoted, you are the next Simran in the Tamil industry. What do you think about that? I think I would take it as a compliment, but Simran can only be one. No one can take her place. She's there. She's still there, I would say. But yeah, he has given me the weightage, and I would say that I want to lift up to that, expectations, what he's expecting. So as a producer, as a director, if he said that to me, that you reminded me of her. So yeah, that's like a beautiful compliment, and I wanna. Now you have the responsibility. Yes.
That's why I said it's a weightage on my shoulder that, you know, he has given me that tag and I want to make sure and I want to fulfill that, you know. So I will work hard on it. படத்தோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் இது வந்து எந்த அளவுக்கு படத்துக்கு ஒரு உயிர் கொடுத்திருக்கு அப்படின்னு எனி ஃபிலிம் ஃபார் தட் மேட்டர் பிஜிஎம் வந்து ஒரு ஒரு பெரிய, அதனால தான் மேபி அதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பேர் வந்து அதுக்கு தான் வச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து இன்னொரு ஒரு 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 பெரிய பயணமா இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்துல விஷால் சந்திரசேகர் பண்ணியிருக்காங்க. சூப்பர்பா பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் அரேனால வந்து அவருக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 ஷார்ட் ஃபிலிம்ஸே பண்ணியிருக்காரு போல. அப்புறம் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பாவம் அவருக்கு ரிலீஸ் ஆகல. பட் இப்போ செமையா பண்ணிட்டு இருக்காரு. ஜில் ஜங் ஜக் மாதிரி படங்கள், அப்புறம் நிறைய படங்கள் பண்றாரு. அவர் ஆல்ரெடி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் தான் பண்ணிருக்காரு. விக்ரம் விக்ரம் ஜிவி பிரகாஷோட அசிஸ்டன்ட். அவர் படத்துல ஒரு 4 சாங்ஸ் பண்ணிருக்காரு. சூப்பர்பா அவரும் சாங்ஸ் வந்து ஒன்னொன்னு ஒரு ஜானர்ல பண்ணிருக்காரு. அவங்க கேரக்டரோட இன்ட்ரோ சீக்வன்ஸ் சொன்ன இல்லையா அது, அப்புறம் வந்து ஃபாரின் ரிட்டர்ன் ஒரு சாங் தேங்க்ஸ் டு அனிருத்தா, அவர் வந்து அந்த பாட்டு பாடி கொடுத்தாரு நமக்காக. அந்த பாட்டு யாத்ரிகான்னு டைட்டில் சாங் ஒன்று நான் முத்துக்குமார் சார் எழுதின பாட்டு, அது சூப்பர் சாங், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அதான் படத்துல. ஸோ இந்த மாதிரி அப்புறம் ஒரு லல்லபாய் ஒன்று இருக்கு. என்னோட ஃப்ரெண்டு சின்மயி அவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பாட்டு வந்து ஒரு 1 minute சாங் தான். அது வந்து படத்துல கூட வந்து சில படம் பார்க்கும்போது பாருங்க அந்த மாதிரி ஒரு சாங் அது. அதை கூட வந்து அவங்க வந்து பாடி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி 4 சாங்ஸுமே அவர் பண்ணி கொடுத்த 4 பாட்டுமே வேற வேற விதத்துல ஸ்பெஷலா வந்திருக்கு. ஒன்னொன்னு ஒவ்வொரு ஜானர்ல. ஸோ 2 மியூசிக் டைரக்டர்ஸும் அவங்க ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கடல் படத்துல மணிரத்னம் சார் அப்படிங்கிற ஒரு பெரிய பிராண்ட் கீழே நீங்க வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க பண்ண படங்களுக்கு சரியான ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா என்னைக்காவது? ஐ திங்க் இல்ல, அது வந்து ஆடியன்ஸ் வந்து எப்போதுமே நல்லா வார்மா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. என்ன நான் எஃபர்ட்ஸ் ட்ரை பண்ணாலும் எல்லாமே ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன எனக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, எனக்கு வந்து கடலுக்கு அப்புறம் அதே லெவல்ல படம் பண்ணணும்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஃப்ரீயா விட்டுருக்காங்க. சின்ஸ் நான் புதுசா இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கேன். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் லாட்ஸ் ஆஃப் ரோல்ஸ். இப்போ கூட எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் இருக்கேன். இருந்தாலும் ஐ திங்க் we've done குட் சாலிட் ஜாப் ஆன் திஸ் மூவில. ஸோ ஐ ஃபீல் தட் இந்த ரோல் கொஞ்சம் நல்லா பேசப்படும்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. Sana, you have experience in modeling. Also, you did many ads and all. So, what about your experience and what about your view on cine industry and modeling? I think modeling is very different, you know. You walk the ramp is just, that's a different kind of modeling, and then, you know, you being a model for a TVC, it's like a 1 day of shoot. Same, everything is same. The camera is very good, everything is very good, but the difference between films and modeling is a huge difference, like huge difference. So film is any day better. நிறைய நியூ கமர்ஸ், நிறைய நியூ டிரெக்டர்ஸ் வந்து இப்போ படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னாலுமே எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து படம் பண்ணும்போது அவங்க சந்திக்கிற விஷயங்கள், அவங்க ஃபேஸ் பண்ற விஷயங்கள்னு நிறைய இருக்கு. இதுக்கு காரணம் வந்து என்னவா நீங்க நினைக்கிறீங்க? நியூ கமர்னும் போது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்டோட சைஸ் தான். அப்புறம் ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ், உங்களை வந்து எவ்வளவு நம்புறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கதை நல்லா சொல்றான், இவன் எடுத்துருவானா அப்படின்னு ஒண்ணு இருக்கும் நிறைய பேர் மைண்ட்ல. அப்புறம் நம்ம சிலதை எடுத்து ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து நீங்க வந்து அப்ரூவல் வாங்கிக்கிட்டே இருக்கணும். பெரிய டைரக்டர் ஆயிட்டா மேபி அந்த அப்ரூவல்ஸ் கொஞ்சம் கம்மியாகலாம், பட் ரெஸ்பான்சிபிலிட்டி பயங்கரமா இருக்கும். அப்புறம் ப்ராஜெக்ட் சைஸ் வந்து அதிகமா இருக்கும். சார் சொல்லுவாரு, முருகதாஸ் சார் சொல்லுவாங்க, ராஜ்குமார் இப்ப நீங்க வந்து சின்ன படம் பண்றீங்க, அதுல நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்றீங்க, அதனால நீங்க வந்து அதை வந்து கஷ்டம்னு நினைக்கலாம். பட் பெரிய லைட்டிங்கன்னா பெரிய பெரிய சைஸ்ல பிரச்சனை வரும். இப்ப வந்து சின்ன சின்னதா பூச்சி, எறும்பு இதெல்லாம் கடிக்குதுன்னா அப்ப வந்து அந்த சைஸுக்கு அனகொண்டா, பாம்பு, மலைப்பாம்பு இதெல்லாம் வந்து கழுத்து பக்கத்துல நிக்கும். சோ அந்த சமயம் எல்லாருக்கும் அவங்களுக்கான சேலஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகன் படத்துல தனுஷாரை வந்து நாங்க ஒரு துரு பர்மீஸ் பையனா வந்து ஒரு போர்ஷன்ல பாத்திருக்கோம். அண்ட் உங்க அப்பா கூட அதுல பண்ணிருக்காரு. அதே மாதிரி ஒரு துருன்னு இருக்கிற கௌதம் கார்த்தி நிச்சயமா இந்த படத்துல நாங்க பாப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு இந்த படம் வந்து எந்த அளவுக்கு உங்க கரியர்ல ஒரு பிரேக் த்ரூவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கடலுக்கு அடுத்தது வந்து இவ்வளோ ஒரு கேரக்டருக்குள்ள போயிருக்கேன்னா அது வந்து கண்டிப்பா இந்த படம் தான். அண்ட் ஒரு டைரக்டர் என்கிட்ட இருந்து இவ்வளோ விஷயம் வாங்கினார்னா கடலுக்கு அப்புறம் ராஜ்குமார் தான். ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து எனக்கு
பெரிய லெவலில் போய் ரீச் ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. காமனா சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வர ஒரு ஆக்டர் வந்து தாத்தா இருந்திருக்காங்க, அப்பா இருந்திருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலில இருந்து வரும்போது உங்களுக்கு பர்சனலா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அவங்களோட நேமை வந்து நீங்க ரீடைன் பண்ணணும், அந்த ஒரு விஷயங்கள்ல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அப்படி சொல்லப்படுற விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐ திங்க் அதெல்லாம் நம்ம யோசிச்சிட்டோம்னா ரொம்ப ஹெவி ஆயிரும், நம்மளுக்கு வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆயிரும். ஸோ அதெல்லாம் யோசிக்காம சும்மா அப்படியே நம்ம பாட்டுக்கு சின்சியரா இருக்குமா, நம்ம ஒர்க்ல ஹாப்பியா இருக்குமா, அதே போதும். ஸோ அதுலேயே போயிடுவோம். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3rd ஜெனரேஷன் ஆக்டரா இருந்தாலும் இவர் வந்து அவரோட முடிவுகள் வந்து அவர் அதான் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவர் இன்னைக்கு என்ன பொசிஷன்ல இருக்காரோ அதுக்கு அவர் தான் பொறுப்பு. இதுக்கப்புறம் அவர் நல்ல விதமா மென்மேலும் வளர்ந்து பெரிய பொசிஷன் போனாலும் அதுக்கும் அவர் தான் பொறுப்பு. ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு ஏற்கனவே அந்த சினிமா பாரம்பரியம் இருக்குன்றதுனால வந்து அவங்களுக்கும் வந்து ஈஸியா எதுவும் கிடைச்சிட மாட்டேங்குது. அவங்களும் அதுக்காக நிறைய உழைக்க வேண்டியிருக்கு. அந்த பாயிண்ட்டுக்காக இதை சொல்ல வந்தேன். அது நம்ம பக்கத்துல இருந்து பாக்குறோம்ல, அவருக்கு சொல்ல கூச்சமா இருந்தா கூட நான் அதை சொல்லலாம். அதுக்காக சொல்றேன். ஏன்னா அதுக்காக ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களும் அவங்க பார்ட்ட பண்ணிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஃபியூச்சர்ல அப்பா பண்ண படத்தோட ஒரு படத்தை ரீமேக் பண்ணி அந்த படத்துல நீங்க நடிக்கணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எந்த படத்தை ரீமேக் பண்ணணும்னு நினைப்பீங்க? சப்போசிங் கம்பல் பண்ணி என்ன நடிக்க வச்சீங்கன்னா உள்ளத்தை அளித்தா அண்ட் பிஸ்தா, இது 2 தான். ஓ, அப்ப கூட அந்த சாக்லேட் பாய் மாதிரி இருக்கிற கேரக்டர் தான் பண்ணணும். ஒரு ஜாலியான ஒரு சிரிச்சு ஜாலியா பண்றது தான். உங்களோட படம் வந்து வெற்றி பெறத்துக்கு புதிய தலைமுறை சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படம் வந்து மென்மேலும் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும். இதே மாதிரி நிறைய படங்கள் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ரொம்ப நன்றி. Thank you so much. Thanks to the entire crew.